டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். நீட் தேர்வு அச்சத்தால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க 15 வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது உச்சநீதிமன்றம். மருத்துவமனையில் இருந்தபடியே அலுவலக பணிகளை தொடங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழகத்திற்கான பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவில் கையெழுத்திட்டார். மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு அதிகரிப்பு. வினாடிக்கு 35,400 கன அடி தண்ணீர் திறக்கப்படுவதால் டெல்டா விவசாயிகள் மகிழ்ச்சி. தங்கம் விலை தொடர்ந்து சரிகிறது. கடந்த 3 நாட்களில் 1,760 ரூபாய் குறைந்தது. பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் நடப்பு கல்வியாண்டுக்கான கல்வி திருவிழா போட்டி பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நீட் தேர்வு அச்சத்தால் ஏற்படும் மரணங்களை தடுக்க 15 வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது உச்சநீதிமன்றம். விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 17 வயது நீட் பயிற்சி மாணவி 2023ஆம் ஆண்டு சந்தேகமான முறையில் விடுதியில் உயிரிழந்தார். இதுகுறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என அவரது தந்தை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீட் உயிரிழப்புகளை தடுக்க நாடு முழுவதும் விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கி தீர்ப்பளித்திருக்கிறது. நீட் பயிற்சி மையங்களை முறைப்படுத்த சட்டம் இயற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட நெறிமுறைகளை மத்திய அரசு அமல்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் ஓய்வு எடுத்து வரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமைச் செயலாளருடன் ஆலோசனை நடத்தினார். அதன் பிறகு தமிழகத்தின் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவிலும் அவர் கையெழுத்திட்டார். இந்த மனுவை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பிரதமர் மோடியிடம் நேரில் வழங்க உள்ளார். மருத்துவமனையில் இருந்தபடியே அலுவலக பணிகளை முதலமைச்சர் மேற்கொண்டு வரும் நிலையில் அது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காகவே பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் சுற்றுலா மேற்கொள்வதாக அமைச்சர் ஏவா வேலு விமர்சனம் செய்திருக்கிறார். கடந்த மக்களவைத் தேர்தலுக்காக அடிக்கடி தமிழகம் வந்தது போல இன்றும் பிரதமர் வருவதாக அவர் கூறினார். இனியும் பிரதமர் வருவார் என்றும் அதனால் மக்களுக்கு எந்த பலனும் இல்லை என்றும் அமைச்சர் வேலு கூறினார். பிரதமரும் அமித்ஷாவும் அடிக்கடி தமிழகம் வர வேண்டும் என்றும் அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே பேசியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு கும்பலால் தாக்கப்பட்டு காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜாராமன் உயிரிழந்த சம்பவத்திற்கு அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத ஆட்சி நடந்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சி சமூக விரோதிகளுக்காகத்தான் நடைபெறுவதாகவும் கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகம் 50 வருடங்கள் பின்னோக்கி சென்றிருப்பதாகவும் இதுதான் திமுகவின் சாதனை என்றும் அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார். திமுகவிடமிருந்து தமிழக மக்களை காப்போம் மீட்போம் என கூறுவதற்கு முன்பு பாஜகவிடமிருந்து அதிமுகவை இபிஎஸ்ஐ மீட்க வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இடம் இல்லை என்பதை மக்கள் பலமுறை நிரூபித்து விட்டனர் என்றும் ஆனாலும் அதிமுக பாஜகவின் கதவுகளை திறந்து வைத்து உள்ளே நுழைவதற்கான வாயிலை இபிஎஸ் உருவாக்கி கொண்டிருப்பதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் 2025 கல்வி ஆண்டின் கலை திருவிழா போட்டிகள் நடைபெறும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. பல்வேறு கட்டங்களாக நடைபெறவுள்ள போட்டிகள் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 28ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீலகிரி சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. பிற்பகல் திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. சென்னையில் கடந்த 23ஆம் தேதி தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டியது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 75,040 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இதையடுத்து கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து தங்கத்தின் விலை சரிந்து வருகிறது. இந்த 3 நாட்களில் மட்டும் ஒரு சவரனுக்கு 1,760 ரூபாய் குறைந்திருக்கிறது. இன்று ஆபரண தங்கம் ஒரு சவரன் 73,250 ரூபாய்க்கும்,
கிராம் 9,160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணி செய்திகளில் சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.